இட்லி தோசை பொங்கல் சாப்பிட்றது ஒரு வித்தியாசமான மசலங்கள் வந்து ரொம்ப பாதிச்சு. போன தலைமுறை ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. இந்த தலைமுறை விருப்பமாக சேர்ந்துக்க மனசு பிடிக்கலையா விலை நல்ல கான்செப்ட். ஆனால் அது வந்து கிராமத்தில் எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறாங்க. இப்போ உள்ள ஐடி பசங்க படித்தவங்க இப்போ டைவர்ஸ் ஏன் அதிகமாக வருது? இதுதான் காரணம். டைவர்ஸ் இருக்காங்க. அதுவுமே அந்த பொண்ணு பேசுகிற டைலாக்கும் ஏடா 2 பேரும் பழகினா உடனே போயிட்டேன்னு சவுக்கா ஆயிடுச்சு. அது இன்னும் நாம இன்னும் அந்த கடைலாம் இருக்கும். அவருடைய கேரக்டர் பாருங்க, அந்த கேரக்டர் அவர் பேசுகிற டைலாக் எனக்கு பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி கெட்டி வதில்லை கூட்டு வராது அருமையாக டைலாக். அது எப்படி உண்மையிலே அனுபவமாக ரசிச்சிருங்க. அவரும் அதே சந்தேகத்தில் தான் பிரிக்கங்கிறத சொல்லுவார். அவங்கள ஆளுமை பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு கேரக்டரும் வேற வேற. லவ் டுடே அது ஒரு பாணி, இது ஒரு பாணி. காதல் படம் ஒரு படம், காதலிக்க நிர்மலை ஒரு படம். இந்த படம் வேற என்ன 300 ரூபா டிக்கெட் கொடுத்து பார்ப்பாங்கல்ல, 3 ரூபா பார்ப்போம். நல்லா பண்ணீங்க. அதாவது இவரோட நீங்கள் அழகா இருக்கீங்க. ஆனால் கூட அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணல. அதாவது என்னதான் படித்தாலும் ஒரு இடம் லவ் ஃபெயிலியர் ஆன பிறகு திருந்துற கிடைக்கும். இது இன்னும் வந்து பழைய பஞ்சாபில் இருக்குது. பேசக்கூடாது, கொள்ளக்கூடாது. அரசுக்கு தெரிஞ்சு ஒரு நிலைமை தானே அவள் ஹை லெவலில் இருக்காங்க. அப்போ இவருக்கு அந்த டவுட் இருந்துட்டு இல்லை. அதே மாதிரி சாதித்த பிறகு 2 பேரும் சேர்ற மாதிரிலாம் சீனும் இல்லாமல் அழகாக சரியான செஞ்சு. ஏன்னா நாங்கள் பயத்தில் இருந்தோம். ஏன்னா நாங்கள் போன ஷோலேயே எங்களை கேட்டாங்க அவங்க சேர்ந்துருக்கலாம்ல, அப்புறமா சேர்ந்துருக்கோம். இல்லை நாங்கள் நல்ல வேலை அந்த இன்டென்ட் பண்ணதை தான் கரெக்ட். இல்லை என்ன காரணம்னா அந்த சம்சாரம் சேரன்னு சொன்னது மனசு உடைஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் அந்த சம்சாரம் சேரம் கதையை அப்படியே விட்ட பண்ணி பிரிஞ்சிட்டோம். கடையில் பேசுகிறோம் இல்லையா, அதான் கதை. மனசு பிரிஞ்சதுக்கு வந்துச்சு. உடம்போட முக்கியம் மனசு தாங்கிறது ரொம்ப அழகாக மறைபொருளாக சொல்லி இந்த படம் விவாதத்துக்கு வருது கண்டிக்க மாட்டேன். பாதிச்சு அம்மா அழகு அம்மா எங்கள் அக்கா வர்ற சீனு அவங்க டேப்லெட் போட்டாங்க. அதேமாதிரி 15 லட்ச ரூபா உண்மையில அந்த அம்மா வாய்ஸ் கரெக்டாக இருக்கு. சரண்யா பண்ணுன்னா ஒப்பிடக்கூடாது. வேற நல்ல நல்ல எப்படி அவங்க தெரியுது. முன்னாடி படங்கள்ல மாமன்னர் நிறைய படத்துல பண்ணிருக்காங்க. நட்சத்திரம் அதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதுலேருந்து இது வேற வேறதான். ஆனா அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் அவங்க அம்மாவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அதாவது பையன் சரியா செட்டில் ஆகல, புருஷன் இப்படி சுற்றிட்டு இவ்வளோ நல்ல மனசு இல்லை. நன்றி.